ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்மளோட சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். எஸ்டர்டே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 2.12% ரேட்லேயும், பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 2.04% ரேட்லேயும். டிஐஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 12,913.96 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 15,243.27 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடேக்கான நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 25,530, 25,626 and 25,782. Support based on pivot points 25,217, 25,120 and 24,964. Bank Nifty resistance based on pivot points 52,381, 52,593 and 52,937. Support based on pivot points 51,694, 51,481 and 51,138. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு மார்னிங் 6:35 AM என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா 0.35% ரெட்டில் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணுன்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ் வாட்ச் பண்ணணும். அவங்க ஸ்டேக்கை செல் பண்ணுறாங்க. எதுலன்னா அப்போலோ ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைலில். ஸோ இவங்க வந்து கிளினிக்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் உள்ள ஸ்டேக்கை தான் செல் பண்ணுறாங்க. அவங்களோட இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷனும் சேர்த்து செல் பண்ணுறாங்க. இவங்க யாருன்னா வேர்ல்டு பேங்க்ஸ் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்ம் இவங்க. ஸோ இவங்க 8 இயர்ஸாக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஸ்டேக் செல் பண்ணுறது மூலமாக இவங்களும் ஸ்டேக் செல் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. டான்சானியா அதானி குரூப்போட ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. $900 மில்லியன் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்கான பேச்சுவார்த்தை. ஸோ இது மூலமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஹை வோல்டேஜ் பவர் லைன்ஸ் இன் டான்சானியா. அவென்யூ சூப்பர் மார்க்கெட் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 14% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் செப்டம்பர் 30, 2024 பார்த்தீங்கன்னா 377 வச்சுருக்காங்க. வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பேங்க் ஆஃப் பரோடாவும் குளோபல் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10.23% இயர் ஆன் இயர் வைஸ் ஃபார் த செகண்ட் குவார்ட்டர். குளோபல் டெபாசிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 9.11% ஆன் இயர்லி பேசிஸ். டொமஸ்டிக் டெபாசிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 7.14% ஆன் இயர்லி பேசிஸ். வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன், கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரீமியர் பாலி ஃபிலிம் அவங்க மீட்டிங் சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 14 நடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ரெக்கார்ட் டேட்டை ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். ஃபார் சப்டிவிஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Q2 ரிசல்ட்டும் அன்னைக்கு தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. செபி இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்டோட லாட் சைஸை 25 லேக்காக கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 1 crore இருந்ததை இப்போ 25 லேக்காக கம்மி பண்ணியிருக்காங்க. இது மூலமாக இன்வெஸ்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க செபி. பிஎஸ்சி அக்டோபர் 3 எஸ்டர்டே சொல்லியிருக்காங்க. அவங்க வீக்லி இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸான சென்செக்ஸ் 50 வந்து டிஸ்கண்டினியூ ஆகுது நவம்பர் 14லேருந்து. வீக்லி இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் கான்ட்ராக்ட்ஸான பேங்க் எக்ஸும் டிஸ்கண்டினியூ ஆகுது நவம்பர் 18ஓட. ஹுண்டாய் மோட்டார் அவங்களோட IPO $3 பில்லியன் IPO அக்டோபர் 14 ஓப்பன் ஆகுது. அக்டோபர் 16 ஓப்பன் ஆகுது. ப்ரைஸ் பேண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் மிடில் தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸ்விக்கி அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கேட்டிருக்காங்க. IPO சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் ஆல்ரெடி 3,715 crore சொல்லியிருந்தாங்க. இப்போ 5,000 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக அன்சேஞ்சு தான், ரிமைன்ஸ் அன்சேஞ்சு. ₹6,664 crore சொல்லியிருக்காங்க. மஹிந்திரா தார் ராக்ஸ் எக்ஸ்ட்ரா புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன 60 மினிட்ஸில் 1.76 lakhs புக்கிங்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது தசராலேருந்து அக்டோபர் 12லேருந்து நாங்கள் டெலிவர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 18.79 lakhலேருந்து 22.49 lakh வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஸ்மால் கமர்ஷியல் செக்மெண்ட்லேயும் இவங்க என்டர் ஆகிறாங்க. ஸோ ஜியோ எலக்ட்ரிக் 4-wheeler லெஸ் தென் 2 ton செக்மெண்ட் வந்து இவங்க ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 7.52 lakhன்னு. CNDLM போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. US பேஸ்டு என்டிட்டியான ஹோல்லி ஓன் சப்சிடரியான CNDLM அக்வயர் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க சிஎன்க்கு. சுந்தரம் கிளைண்டன் QIP லான்ச் பண்ணியிருக்காங்க அக்டோபர் 3. அதோட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,320.78 per ஷேர். ரிலையன்ஸ் பவருக்கும் அப்ரூவல் கிடச்சிருக்கு. $500 மில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான அப்ரூவல். இது ஒரு அன்செக்யூர்டு 10-year FCCB. ஸோ இது ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ் மூலமாக தான் நடக்குது. 5% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. 5% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்.
இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பார்த்திங்கன்னா B2B ஃப்ரேம்ஒர்க் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. யாரோடனா நேபாள் ஆயில் கார்பரேஷனோட. ஸோ இது மூலமாக பெட்ரோலியம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இன் நேபாளில். குயிக்ஹீல் டெக்னாலஜிஸ் அவங்க சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன் ப்ரொவைடர். இவங்க ஒரு ஃப்ராட் ப்ரிவென்ஷன் சொல்யூஷனுக்காக antifraud.ai உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது மூலமாக ஃபினான்ஷியல் ஃப்ராட் இன் டிஜிட்டலில் நடக்கிறத குயிக்ஹீல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க குயிக்ஹீல் டெக்னாலஜிஸ். கனரா பேங்க் ராஜேஷை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷனல் ஹெட் அண்ட் கிரெடிட் அண்ட் ப்ரீபெய்ட் கிரெடிட் கார்ட்ஸ் விங்குக்கான ஒரு அப்பாயின்மெண்ட். இது எஸ்டர்டேலேருந்து அமலுக்கு வந்துருச்சு. யூனிக் காமர்ஸ் சொல்யூஷன் லக்கேஜ் ப்ராடக்ட்ஸான விஐபி இண்டஸ்ட்ரீஸோட ஒரு பார்ட்னர்ஷிப் வராங்க. இது மூலமாக விஐபி இண்டஸ்ட்ரீஸ் ஆர்டர்ஸை ஃபாஸ்ட்டாக அக்ராஸ் வேரியஸ் ஆன்லைன் சேனல்ஸில் செல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க யூஸிங் திஸ் சிங்கிள் இன்டெகிரேட்டட் டேஷ்போர்டான யூனிக் காமர்ஸ் சொல்யூஷன்ஸ். ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபண்ட்ரைஸ் சொல்லியிருக்காங்க 927.81 crore ஃபண்ட்ரைஸ். ஸோ எது மூலமான ப்ரிஃபரன்ஸ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி அண்ட் கன்வெர்ட்டிபிள் வாரண்ட்ஸ். ஸோ சர்டன் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து மட்டும்தான் இது சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அவங்க சப்சிடரி கம்பெனிஸோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஒர்க்கிங் கேபிட்டல், ரீபேமெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லோன்ஸ், ஸோ ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காக நாங்கள் யூஸ் பண்ண போகிறோன்னு ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லியிருக்காங்க. ஆர்த்தி ட்ரக்ஸ் இவங்க மெடிசின் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் ரெகுலேட்டரி ஏஜென்சி UK கிட்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க GMP காம்ப்ளையன்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஸோ இவங்க சப்சிடரியான பினாக்கல் லைஃப் சயின்ஸ் அண்ட் பாடியில். ஷில்பா மெடிக்கேரோட சப்சிடரியான ஷில்பா ஃபார்மா லைஃப் சயின்சஸ் அவங்களும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க யூரோப்பியன் டைரக்டரேட் ஆஃப் குவாலிட்டி மெடிசின்ஸ் அண்ட் ஹெல்த் கேருக்கு. ஸோ எதுக்காகனா API டெஸ்மோப்ரெசின்கான ஒரு மெடிசின்கான ஒரு சர்டிஃபிகேட். பஜாஜ் ஃபினான்ஸ் அவங்க கஸ்டமர் ஃப்ரான்ச்சைஸி இன்க்ரீஸ் ஆகிருக்கு 92.09 மில்லியனா. ஸோ லாஸ்ட் இயர் செப்டம்பர் கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அசட் மேனேஜ்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 29%. நியூ லோன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 14%. ஸோ வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் இயர் செப்டம்பரோட கம்பேர் பண்ணி இந்த செப்டம்பர் Q2 செக் பண்ணிக்கோங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஓவரால் டிஸ்பர்ஸ்மெண்ட் இயர் ஆன் இயர் 1% டிக்ளைன் ஆகிருக்கு ப்ரீவியஸ் இயர் செப்டம்பரோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ கலெக்ஷன் எஃபிஷியன்சி ரிமைன் ஃப்ளாட்டாக தான் இருக்குது 96%. சேம் தான் போன குவார்ட்டர் லாஸ்ட் இயர்லேயும் இருந்தது. எஸ்டர்டே US மார்க்கெட் அண்ட் ஏடியாஸ் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.17% ரெட்லையும், நாஸ்டாக் 0.05% ரெட்லையும், டவ் ஜோன்ஸ் 0.44% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ஃபோசிஸ் ADR 0.40% க்ரீன்லையும், ICICI பேங்க் ADR 1.08% ரெட்லையும், HDFC பேங்க் ADR 3.26% ரெட்லையும், விப்ரோ ADR 1.69% ரெட்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 0.35% க்ரீன்லையும். இங்கே ரெட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, பட் ஆனால் க்ரீன்லையும் இண்டிகேட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய மார்க்கெட் இன்றைக்கி ரெட்டில் தான் ஓப்பன் ஆகுது. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.